ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாக் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம டாக் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது என்னென்னா டாக் க்ரூமிங்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம டாவுக்கு நம்ம எப்போவுமே க்ரூமிங் பண்ணும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே இதில் தான் நம்ம க்ளவுஸும் நம்ம டாகோட சீப்பும். அந்த சீப்பு நிறைய டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியல்ஸில் நிறைய இது வருது. உங்களுக்கு ஏது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம். நான் என்னோடய டாக்ஸுக்கெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த டாகோட சீப்போட அந்த ஃபோட்டோஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இது மாதிரி உள்ள சீப்புகள் எல்லாம் வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டாவுக்கு ஏன் நம்ம எப்போவுமே சீப்பு போட்டு நம்ம வலிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம டாவுக்கு நம்ம டெய்லி சீப்பு போட்டு நம்ம டாவுக்கு க்ரூமிங் பண்ணோன்னா டாகோட பழைய முடி எல்லாமே அது விட்டு போகும். அந்த முடிகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த பழைய முடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நம்ம டாவுக்கும் முடி எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே இதில் அந்த டாகோட அந்த முடியோட அந்த இதில் எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது. எப்போவுமே நல்லா க்ளீனாக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே இதில் ஸ்மெல்லும் ஒன்றுமே வராது. நல்ல நீட்டாக எப்போவுமே நல்ல நீட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே டாகை எப்போவுமே போட்டு நம்ம வளர்க்கும்போது இது மாதிரி நம்ம டெய்லி சீப்பு போட்டு டாவுக்கு க்ரூமிங் பண்ணியது ரொம்ப பெஸ்ட்டு. அது மாதிரி அந்த சீப்பில் நம்ம க்ரூமிங் பண்ணும்போது முடி மட்டும் வராது. அதுபோல் நம்ம டாகோட உடம்பில் டிக்ஸ் ஏதாவது இருந்தனாலும் அந்த டிக்ஸும் அந்த முடியில் வரக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃப்ளீஸ் இருக்குது. அந்த ஃப்ளீஸ் எல்லாம் அந்த முடியில் வரக்குள்ள அந்த சீப்பிலேயே வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டெய்லி நம்ம டாவுக்கு நம்ம வெளியே எங்கே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்தாலும் வெளியே நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போதும் அப்படி தான். நம்ம வெளியே பாத்ரூம் ஏதாவது டாகை விடக்கு நம்ம போயிட்டு நம்ம வந்ததுக்கப்புறமும் எப்போவுமே நம்ம டாகை சீப்பு போட்டு நம்ம டெய்லி க்ரூமிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. க்ரூமிங் பண்ணும்போது இது மாதிரி டாகோட உடம்புல ஏதாவது இன்செக்ட் இருந்தாலும் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அந்த சீப்பிலே வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம டெய்லி க்ரூமிங் பண்ணுறது ரொம்ப. அதே இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கையாலே க்ரூமிங் பண்ணுவாங்க. கையால் க்ரூமிங் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. சீப்பு கொண்டும் க்ரூமிங் பண்ணணும், கை கொண்டும் க்ரூமிங் பண்ணணும். அதுக்கப்புறம் டாகோட க்ளவுஸ் இருக்குது. அந்த க்ளவுஸ் வாங்கி நம்ம க்ரூமிங் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. நம்ம டாகோட உடம்பில் நம்ம கை கொண்டு நம்ம க்ரூமிங் பண்ணும்போது டாகோட முடியில் எந்த மாதிரி ஏதாவது அழுக்கு இருந்தாலும், அது மாதிரி டாகோட உடம்பில் டிக்ஸ் இருந்தாலும், அது மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது பட்டிருந்தாலும் நம்ம கை கொண்டு க்ரூமிங் பண்ணும்போது அது நமக்கு தட்டுப்பட்டு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காயங்கள் ஏதாவது இருந்துன்னா அதுக்கு வேண்டி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி டிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த டிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது மாதிரி கையால் நம்ம க்ரூமிங் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் எல்லாம் நமக்கு நம்மளோட டாகுக்கு கிடைக்கும். அதுபோல் நம்ம கை கொண்டு நம்ம டாகுக்கு க்ரூமிங் பண்ணும்போது டாகோட உடம்பில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அந்த அழுக்குகள் எல்லாம் நம்ம கையில் வரும். அந்த கையெல்லாம் நம்ம எப்போவுமே சுத்தமாட்டு நம்ம வாஷ் பண்ணணும். நம்ம டாகுக்கு க்ரூமிங் பண்ணும்போது கையிலெல்லாம் நகரெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னா நம்ம கை கொண்டு க்ரூமிங் பண்ணும்போது டாகோட அந்த உடம்பில் நம்ம கை வச்சு க்ரூமிங் பண்ணும்போது கீறல் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கை விரலில் உள்ள நகரையெல்லாம் நம்மளை கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரூமிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த கை நகத்துக்கு இடையிலெல்லாம் அழுக்கெல்லாம் போகும். அந்த அழுக்கெல்லாம் நம்ம நான் வாஷ் பண்ணாலும் ஒரு சிலர் போக முடியும், சிலது போகாமல் உள்ளே இருக்கும். அந்த இது நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே டாகுக்கு க்ரூமிங் பண்ணாலும் டாகை நம்ம தொட்டு விளையாடினாலும் நம்ம எப்போவுமே சேஃப்டிக்காக நம்ம கை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாகுக்கு வீக்லி 1 டைம் நம்ம க்ரூமிங் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம டெய்லி க்ரூமிங் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் டாக் நல்ல நீட்டாக இருக்கும். எப்போவுமே அது நல்ல ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு எந்த நோய் நொடிகள் ஒன்றும் வராமல் இருக்கும். அது மாதிரி அதோட உடம்புல ஸ்மெல் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். டாக் எப்போவுமே க்ளீனாக இருக்கும்போது நமக்கு அதுக்கிட்ட எப்போவுமே விளையாடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். அது டாகும் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் எல்லோரும் டெய்லி டாகுக்கு க்ரூமிங் பண்ணுங்கள். க்ரூமிங் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம டாகுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நமக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாகுக்கு நம்ம க்ரூமிங் பண்ணதுனால டெய்லி க்ரூமிங் பண்ணால டாகோட உடம்பில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் ரொம்ப அதிகம் ஃபாஸ்ட்டாக ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும். டாக்ஸுக்கு அது மாதிரி நோய் நொடிகள் எல்லாம் அதிகம் வராமல் அதை தடுக்க
அது மாதிரி நம்ம பப்பீஸ் ஏதாவது நம்ம வாங்கும்போதும் பப்பீஸுக்கெல்லாம் நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்கினாலும் நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை வீட்டிலேருந்து வாங்கினாலும் அந்த பப்பீஸுக்கெல்லாம் அவங்க ப்ராப்பராக வேக்சினேஷன் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கணும். அது மாதிரி அந்த பப்பியோட ப்ரீடு எப்படிப்பட்ட ப்ரீடு, நம்ம வீட்டுக்கு உகந்தது தானு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எப்போவுமே பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம ஒரு சில அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வளர்த்துவாங்க, அதிலெல்லாம் அவங்க ரொம்ப டாய் ப்ரீடெல்லாம் வளர்க்குறது ரொம்ப நல்லது. அதே இதில் பெரிய பெரிய ப்ரீடெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதை எப்படியாவது தவிர்க்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன், அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய பெரிய பெரிய ப்ரீடு எல்லாம் வளர்ப்பாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர் இந்த மாதிரி உள்ள நிறைய பெரிய பெரிய ப்ரீடு வளர்ப்பாங்க. அது எந்த மாதிரி அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அப்பார்ட்மெண்ட்லாம் டாக் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா சின்ன சின்ன டாய் ப்ரீடை வாங்கி வளருங்க, வளர்த்தா ரொம்ப நல்லது. அது மாதிரி பெரிய பெரிய ப்ரீடுகளை ஒன்றும் வளர்க்காதீங்க அப்பார்ட்மெண்ட்லாம். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல டாக் எப்போவுமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கும். அது வெளியிலலாம் கொண்டு போகிறது காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை தான் நம்ம வெளியே கொண்டு போவோம். அந்த மாதிரி சமயங்கள்லாம் டாக் ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டாகுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய ப்ரீடு, சின்ன ப்ரீடுன்னு என்ன கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். அது மாதிரி வெளியில் உள்ளவங்க யாராவது வரும்போதும் அதையும் அவங்களெல்லாம் பைட் பண்ணக்குள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம வெளியே கொண்டு போகும்போதும் டாக் யாரையாவது பைட் பண்ணக்குள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. பைட் பண்ணிட்டு பின்ன நமக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நினச்சோன்னா சின்ன சின்ன டாய் ப்ரீடை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வளர்க்குறது ரொம்ப நல்லது. சரி, இன்னும் நம்ம வேக்சினேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். வேக்சினேஷன் என்னென்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நாட்டு நாய் தானே வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேக்சினேஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அதுக்கு எந்த மாதிரியான நோய் நொடிகள் எல்லாம் வரக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் கம்மின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சந்தேகங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு டாக் வளர்க்குறோன்னா அந்த டாகோட லைஃப் ஸ்பேன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அதோட 50% லைஃப் ஸ்பேனை நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம தெருவில் எல்லாம் போகிற அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும், 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் தான் இருக்கும். அதே இதில் நம்ம வீட்டில் எல்லாம் வளர்க்குற நாய்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா அதோட லைஃப் ஸ்பேன் 10 வருஷம், 12, 15 இந்த மாதிரி உள்ள லைஃப் ஸ்பேன் எல்லாம் நிறைய இருக்கும். அது ஏன் இது சீக்கிரம் இறந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னா அந்த டாக்ஸுக்கெல்லாம் நம்ம கரெக்ட் டைமுக்கு அதுக்கு வேக்சினேஷன் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி டிவார்மிங் ஆகாது. இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஏதாவது அடிபட்டு இறந்து போகும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே டாக்ஸுக்கு இந்த வேக்சினேஷனும் டிவார்மிங்கும் நம்ம எப்போவுமே ப்ராப்பர் டைமில் கரெக்ட் டைமுக்கு நம்ம டிவார்மிங் வேக்சினேஷன் நம்ம பண்ணணும்னா டாகுக்கு எந்த ஒரு நோய் நொடிகள் எல்லாம் வராமல் நம்ம அதை தவிர்க்க முடியும். நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம அதில் டிவார்மிங்கை பற்றி, டிவார்மிங் எந்த டைம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரியான மெடிசின்ஸ் நம்ம டிவார்மிங் கொடுக்கணும், எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிவார்மிங்கை பற்றியும் அது மாதிரி வேக்சினேஷனை நம்ம பப்பி பிறந்து எவ்வளோ நாள்லேருந்து நம்ம எந்த மாதிரியான வேக்சினேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டுள்ள வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நான் தாழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம பண்ணிய வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி தான் நம்ம பண்ணியோம். எல்லாருக்குமே இது மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் எல்லாம் நிறைய வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிடக்கு வேண்டி தான் நம்ம இந்த வீடியோஸே பண்ணியோம். அது மாதிரி உங்கள் டாக்ஸுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சஜஷன் எடுத்து அதுலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நிறைய டாக்ஸுக்கு எல்லாம் அவங்களாட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதே இதில் நீங்கள் யூடியூப்லேயா இருந்தாலும் யார் சொன்னாலும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் சொந்தமாட்டே நீங்கள் டாக்டர் ஆகாமல் நீங்கள் உங்கள் டாகை சேஃபாக பார்த்துக்கணுன்னா நீங்கள் வெளியே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வேக்சினேஷன் பப்பீஸுக்காக இருந்தாலும் டாக்ஸுக்காக இருந்தாலும் நம்ம வேக்சினேஷன் எடுக்கும்போது நம்ம சொந்தமாட்டு யாருமே வேக்சினேஷன் எடுக்காதீங்க. நம்ம பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வேக்சினேஷன் வாங்கிட்டு நீங்கள் சொந்தமாட்டு வேக்சினேஷன் பப்பீஸுக்காக இருந்தாலும் டாக்ஸுக்காக இருந்தாலும் நீங்கள் போடாதீங்க. பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சஜஷன் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் வேக்சினேஷன் போடுங்க. அது மாதிரி டாக் ட்ரைனிங்கை பற்றி நம்ம இனி பார்ப்போம்.
அதே இதில் நம்ம ட்ரைனிங் பண்ணுவவங்க ஒரு சிலர் வேறு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்ட பப்பீஸுக்காக இருந்தாலும் டாக்ஸுக்காக இருந்தாலும் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம பப்பீஸுக்கும் டாக்ஸுக்கும் ட்ரைனிங் எப்படின்னா ரொம்ப பொறுமை தான். பொறுமையாக இருந்தால் தான் நம்ம பப்பீஸுக்கும் டாக்ஸுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அதில் பொறுமையாக இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் பப்பீஸை நீங்கள் அடிச்சிட்டும் டாகை நீங்கள் நிறைய பேர் சொந்தமாட்டே ட்ரைனிங் எல்லாம் பப்பீஸுக்கும் டாக்ஸுக்கும் கொடுக்காங்க. அது என்னென்னா நீங்கள் ஒரு ட்ரைனர்கிட்ட போய் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பப்பீஸுக்கும் நீங்கள் டாக்ஸுக்கும் சொந்தமாட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது தான். அப்போ தான் உங்களுக்கும் ஏதாவது நிறைய கற்றுக்கிடக்கு நிறைய உள்ள வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் அது மாதிரி உங்களுக்கு கற்றுக்கிடணுன்னு உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஏதாவது ஒரு டாக் ட்ரைனர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுட்டு நீங்கள் கற்றுக்கிடுங்க. அல்லாமல் நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பப்பீஸுக்கு எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் எல்லாம் அந்த பப்பி எல்லாம் கற்றுக்கிட்ட அந்த பப்பியை வச்சு தான் அவங்க ட்ரைனிங் உங்களுக்கு இப்படியெல்லாம் பப்பீஸுக்கு ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது என்னென்னா அந்த பப்பீஸுக்கு ஒரு தடவை கொடுத்த உடனே அது பண்ணாது, நெக்ஸ்ட் டைம் அது கொடுக்கும்போது அந்த ஏதாவது டிட்பிட் ஏதாவது கொடுக்கும்போது அது சிட்டுன்னு என்ன அந்த சிட்டு உட்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் சொன்ன பின்னிட்டு அந்த பப்பி கேட்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு கம்பெல்லாம் எடுத்து நிறைய அடியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது. யாருமே பப்பியாக இருந்தாலும் டாகையும் அடிச்சுட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கவே கூடாது. பப்பியாக இருந்தாலும் டாகாக இருந்தாலும் அது நமக்கிட்ட எப்போவுமே பாசத்தை தான் எதிர்பார்க்கும். அதை வச்சுட்டு தான் நம்ம டாகுக்காக இருந்தாலும் பப்பீஸுக்காக இருந்தாலும் நம்ம ட்ரைனிங். டாகுக்கும் பப்பியும் நீங்கள் எப்போவுமே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காதீங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பயப்படும். அந்த பயத்தை நம்ம போக்குறதுக்கு வேண்டிய பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு நல்ல ட்ரைனர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு சஜஷன் நல்ல முறையில் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கும்போதும் இந்த ட்ரைனிங்கை பற்றி தெரியாதவங்க எல்லாம் அந்த வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பப்பி ட்ரைனரோ டாக் ட்ரைனரோ கிடைக்குன்னா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் பப்பீஸுக்காக இருந்தாலும் டாக்ஸுக்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த வீடியோவில் டாக் சம்மந்தமான நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தோம். இதை விடையும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இனியும் வேணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தடையும்.